வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 48. அவர் உன் காதலர். வான வீதியில் மிதந்து கொண்டிருந்த 7ஆம் பிறைச்சந்திரன் தனது கிரணங்களை சாளரத்தின் வழியாக உள்ளே அனுப்பி அரசகுமாரியின் அரைக்கோடியில் இருந்த பொன் அகல் விளக்கின் சுடரோடு உறவாடி விட்டிருந்ததால் அந்த அறையில் தேவைக்கு சற்று அதிகமான வெளிச்சமே இருந்தது. அதன் விளைவாக தன் பஞ்சனியை நோக்கி நகர்ந்த உருவத்தை நன்றாக ஏறெடுத்து பார்த்து அளவெடுக்க முடிந்தது அரசகுமாரிக்கு. தன் அறை வாயிற்படியில் நின்று தன்னையும் பார்த்து நகைத்தது ஒரு பெண் என்று அறிந்து கொண்ட மாத்திரத்திலேயே வியப்பெய்திய நிரஞ்சனாதேவி அந்த பெண்ணின் அச்சமில்லாத கண்களையும் திடமான நடையையும் அலட்சிய முகபாவத்தையும் கண்டதும் வியப்புடன் கோபமும் எழப்பெற்று, யார் நீ என்ற கேள்வியையும் அதிகாரம் நன்றாக துணித்த குரலில் வீசினாள். அறைக்குள் நுழைந்த பெண்ணும் அந்த அதிகார துணியை சிறிதும் லட்சியம் செய்யாதவளாய் மெதுவாக நடந்து பஞ்சனக்கரைகள் வந்து அதன் கால்களொன்றின் உச்சியை பிடித்து கொண்டு நிரஞ்சனாதேவியின் அழகிய உடலின் மீது அச்சத்தை சிறிதும் தோற்றுவிக்காத தன் அஞ்சன விழிகளை நீண்ட நேரம் ஓடவிட்டாள். இப்படி தன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இரவில் வந்து தன் தனிமையை கலைத்ததுமன்றி தன்னை அலசி பார்க்கும் அந்த பெண்ணை பதிலுக்கு தானும் நன்றாக கவனித்து பார்க்க தொடங்கிய அரசகுமாரிக்கு அவளுடைய அவயங்களில் துள்ளி விளையாடி கொண்டிருந்த எழிலும் பலமும் முகத்திலிருந்த ஒரு கம்பீரமும் இணையற்ற ஆச்சரியத்தை விளைவிக்கவே, இப்பேற்பட்ட ஒரு பெண் இந்த படைத்தளத்துக்கு எதற்காக வந்து சேர்ந்தாள் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். ஆனால் வந்த பெண்ணோ அரியன் ராஜராஜனின் படைபலத்தை பற்றியோ அந்த படையின் நடுவில் தனித்திருப்பதை பற்றியோ சிறிதும் அக்கறை கொண்டவளாக தெரியவில்லை. அவளுடைய கூரிய கண்கள் மீண்டும் மீண்டும் அரசகுமாரியை வலம் வந்தன. கடைசியில் அவளிடமிருந்து பெருமூச்சொன்றும் கிளம்பியது. புரிந்தது, காரணம் புரிந்தது என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள். அவள் வார்த்தைகளை மிக மெதுவாக தான் உச்சரித்தாள் அவள். ஆனால் அந்த அறையில் இருந்த நிசப்தத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட அக்கறையில் அந்த பெண்ணின் சொற்கள் மிக தெளிவாகவே விழுந்தது அரசகுமாரியின் செவிகளில். இவள் யார்? எதற்காக இங்கு வந்தாள்? ஏன் சிரித்தாள்? என்ன புரிந்தது இவளுக்கு? ஒருவேளை பைத்தியமோ என்றெல்லாம் சிந்தித்தாள் நிரஞ்சனாதேவி. அவள் உள்ளத்தை ஓடிய எண்ணங்களை அந்த பெண்ணும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே சொன்னால் அவள், எனக்கு பிடித்திருப்பது ஒரு வகை பைத்தியம்தான் அரசகுமாரி. ஆனால் அது உங்களுக்குத்தான் பிடித்திருக்கிறது என்று. வந்த பெண்ணுக்கு பைத்தியமா அல்லவா என்ற சந்தேகம் அதுவரை அரசகுமாரிக்கும் இருந்திருக்குமானால் அந்த சந்தேகத்தை அப்பெண்ணின் வார்த்தைகள் அடியோடு போக்கடித்து விட்டதால் இது நிச்சயமாக பைத்தியம்தான் என்று தீர்மானித்த நிரஞ்சனாதேவி பஞ்சனியை விட்டு சற்றென்று எழுந்திருக்க முயன்றாள். வந்தவள் அவ்வளவு சுலபமாக அரசகுமாரியை தப்பி வைக்க விடுவதாக இல்லை. பலமான தன் வலது கருத்தால் அரசகுமாரியின் தோளை பிடித்து அழுத்தி மீண்டும் பஞ்சனியில் உட்கார வைத்து, தேவி அவர்கள் என்னை பைத்தியம் என்று தீர்மானம் செய்துவிட்டாற் போல தோன்றுகிறது. நீங்கள் நினைப்பது போல் நான் அறிவிழந்தவள் அல்ல. முழு அறிவுடன் இருக்கிறேன். நல்ல அறிவிலும் சித்தம் சலிப்பது பெண்களுக்கு இயற்கைத்தானே அரசகுமாரி. அந்த சித்த பிரமையைத்தான் சொன்னேன். நான் சொல்லும் இந்த பிரமை அறிவை குழப்புவதல்ல. கிடைக்கும் பலனுக்கு தக்கபடி ஆனந்தத்தையோ துக்கத்தையோ அளிக்கிறது. பருவ காலத்தில் பெண்களுக்கு பிடிக்கும் பைத்தியம் இத்தன்மையது என்றாள். அரசகுமாரி என்ன செய்வது என்று விளங்காததால் சற்று நேரம் மௌனமாகவே கற்றிலில் உட்கார்ந்தாள். தன் தோளை தொட்டு பலவந்தமாக உட்கார வைக்கும் அந்த பெண்ணின் துணிவை வியந்ததுமன்றி அந்த பெண்ணின் வார்த்தைகளில் உள்ளர்த்தமும் ஏராளமாக புதைந்து கிடைப்பதை கண்ட அரசகுமாரியின் பவள இதழ்கள் கடைசியாக திறந்தன. திறந்ததன்றி, யார் நீ? அதை முதலில் சொல் என்று கட்டளையும் பிறப்பித்தன. தேவி அவர்களின் பணிப்பெண், அரியன் ராஜராஜன் புதல்வி. என்னை செங்கமல செல்வி என்று அழைப்பார்கள் என்றால் அந்த பெண். அடுத்த வினாடி 4 செங்கமலங்கள்
செங்கமலங்கள் சந்தித்தன. அரசகுமாரியின் பங்கஜ விழிகள் செல்வியின் கமல கண்களுடன் உறவாடின. அந்த இரண்டு பெண்களும் ஒருவர் மனத்தை இன்னொருவர் ஆராயும் நோக்கத்துடன் நீண்ட நேரம் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவர் அழகை ஒருவர் வியந்தனர். அந்த வியப்பில் பொறாமையும் கலந்து தான் இருந்தது. அந்த பொறாமை இருவரிடமிருந்தும் ஏக காலத்தில் பெருமூச்சாக வெளிவந்தது. அந்த பெருமூச்சையொட்டி உனக்கு நான் குறைவில்லை என்று பழிப்பின போல் இருவர் மார்பகங்களும் ஒரு முறை எழுந்து தாழ்ந்தன. அந்த பெருமூச்சை தொடர்ந்து உனக்கு ஏதோ பைத்தியம் என்று சொன்னாயே, அது என்ன செல்வி என்று கேட்டாள் அரசகுமாரி. எனக்கு மட்டும் பைத்தியம் என்று சொல்லவில்லையே, இருவருக்கும் தான் பைத்தியம் என்று சொன்னேன் என்று திருத்தினாள் அரையன் ராஜராஜன் மகள். இருவருக்குமா? அது என்ன விசித்திர பைத்தியம்? விசித்திரம்தான் அது. காதல் பைத்தியம் விசித்திரம் இல்லையா? இந்த முறை சற்றென்று பஞ்சையிலிருந்து எழுந்துவிட்டாள் அரசகுமாரி. அவள் அழகிய கண்களில் ஆத்திரம் சொட்டியது. அதை கண்டு கலகலவென மீண்டும் நகைத்தாள் அரையன் ராஜராஜன் மகள். எதை கண்டு நகைக்கிறாய்? அரசகுமாரியிடமிருந்து எழுந்தன இந்த சுடு சொற்கள். உங்கள் ஆத்திரத்தை கண்டு அலட்சியமாக வெளிவந்தது அரையன் ராஜராஜன் மகளின் பதில். நான் காதலால் தவிக்கிறேன் என்று யார் சொன்னது உனக்கு? உங்கள் கண்கள். கண்களிலிருந்தே கண்டுபிடிப்பாயா உள்ளத்தை? அத்தனை வல்லவளா நீ? இதற்கு வல்லமை தேவையில்லை, பார்வைதான் தேவை. அரையன் ராஜராஜன் மகளுக்கு நல்ல ஆராய்ச்சி பார்வைத்தான். கோபித்து பயனில்லை அரசகுமாரி. உங்கள் கருத்தில் காதல் நிரம்பி கிடைக்கிறது. அதை உங்கள் கண்கள் பறைசாற்றுகின்றன. ஒரு ஆண் பிள்ளைக்கு அது தெரியாதிருக்கலாம், ஆனால் பெண்ணுக்கு தெரியாதிருக்குமா? உங்கள் துடிப்பு ஆண் மக்களை ஏமாற்றலாம், ஆனால் அதே உள்ள துடிப்பு உள்ள ஒரு பெண்ணை ஏமாற்ற முடியாது. உங்களை இன்று வரவேற்பு மண்டபத்தில் கண்ட போதே, நீங்கள் பேசிய கோப சொற்களை கேட்ட போதே, உங்கள் பார்வை அவ்வப்பொழுது சென்ற திக்கை நோக்கும் போதே உண்மையை புரிந்து கொண்டேன் அரசகுமாரி. அரசகுமாரியின் கண்கள் தரையை நோக்கி தாழ்ந்தன. பெருவிரல் தரையை சற்று நேரம் கீறியது. சிறு சிந்தனைக்கு பிறகு பேசிய அரசகுமாரியின் குரலில் கோபமில்லை, குழைவு இருந்தது. ஆத்திரம் சொட்டவில்லை. அன்பு கனிந்து நின்றது. எந்த திக்கில் என் பார்வை பாய்ந்தது செல்வி என்று கேட்டாள் விமலாதித்தன் மகள். நிரஞ்சனாதேவியின் மாறிய தோரணை, குழைந்த குரல், கனிந்த சொற்கள் செங்கமல செல்வியின் இதழ்களில் ஓர் இளநகையை தோன்ற செய்தன. கரிகாலர் இருந்த திக்கில் தான் என்றால் செல்வி. செல்வியின் பொறாமை தோய்ந்த குரல் கூட மிக இனிமையாய் ஒலித்தது நிரஞ்சனாதேவியின் செவிகளுக்கு. அடிப்பேதையே, சற்று முன் அவன் மீது ஆத்திரப்பட்டாயே, இப்பொழுது எங்கு போயிற்று அந்த ஆத்திரம் என்று வான வீதியிலோடிய மதியும் அவளை பார்த்து சிரித்துவிட்டு குறுக்கே பாய்ந்த சின்னஞ்சிறுவின் மேகத்திரைக்குள் சில வினாடிகள் பதுங்கிய பிறகு எட்டி பார்த்தான். அரசகுமாரி பூவுலகத்தையே மறந்தாள். அவள் எதிரே கரிகாலன் உருவம் மெல்ல எழுந்தது. அந்த அறை முழுவதும் அவனை வியாபித்து விட்டது போல் தோன்றியது மன்னன் மகளுக்கு. அந்த குழந்தை முகம், அந்த விஷம புன்முறுவல் இரண்டையும் பார்த்து பார்த்து உள்ளமெங்கும் இன்ப வேதனைகள் அலைப்பாய நின்றாள் அரசகுமாரி. அந்த பெண்ணுள்ளத்தை இன்னொரு பெண் உள்ளம் நன்றாக புரிந்து கொண்டதால் அதன் முகத்திலும் வேதனை பாய்ந்தது. இப்படி விரகமும் வேதனையும் இணைந்து விளையாடிய இன்ப வேகத்தால் அவதிப்பட்ட அந்த இருவர் கரங்களும் பரஸ்பரம் ஆதரவை தேட முற்பட்டன. செங்கமல செல்வியின் கரங்களை தன் கரங்களுக்கிடையில் கெட்டியாக பிடித்து கொண்ட நிரஞ்சனாதேவி அவளை தனக்காக இழுத்து பஞ்சனையில் தானும் உட்கார்ந்து தன் பக்கத்தில் அவளையும் உட்கார வைத்தாள். அரசகுமாரி, இது முறையல்ல. நான் தாங்கள் பணிப்பெண் என்றாள் செல்வி. ஓடி பைத்தியம், காதலில் கட்டுண்ட நமக்குள் ஏதடி பேதம்? அவர் காதல் உனக்கு கிடைக்கலாம், எனக்கு கிடைக்காது. உன் வெற்றியும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றாள் மன்னன் மகள். மீண்டும் ஒரு முறை பெருமுச்சிறிந்த செங்கமல செல்வி, தேவி, எனக்கு வெற்றி கிடையாது, வெற்றி தங்களுக்கு தான் என்றாள். தவறு செல்வி, அவர் எனக்கு தீங்கை தவிர வேறு எதுவும் செய்ததில்லை. என்னை என் அரசை விட்டு வெளியேற்றினார், என் எதிரிக்கு உளவாளியானார் என்று மேலும் பேசப்போன அரசகுமாரியை இடைமறைத்த செல்வி, தேவி, கரிகாலர் உங்களுக்கு ஒரு காலம் தீங்கு விளைவிக்க மாட்டார். உங்களுக்கு எதிராக அவர் ஏதாவது செய்தாலும் அதை உங்கள் நன்மைக்காகவே
நன்மைக்காகவே செய்வார் என்றாள். அவரை அவ்வளவு நன்றாக அறிவாயோ என்று கேட்ட அரசகுமாரி குரலில் கூட சற்று பொறாமை துணித்தது. அறிவேன் அரசகுமாரி. எப்படி அறிவாய்? சந்தர்ப்பங்கள் அறிய செய்தன. எந்த சந்தர்ப்பங்கள்? நானும் அவரும் தனித்திருந்த சந்தர்ப்பங்கள். தனித்திருந்தீர்களா? பல முறைகள். ஓஹோ, ஆமாம் அரசகுமாரி. அவருக்கு வில்வித்தை நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அந்த சமயங்களில் தனித்திருந்தோம். தனித்திருந்தீர்களா? வில்வித்தை கற்றுக் கொடுத்தாயா? இன்னும் என்ன கற்றுக் கொடுத்தாய்? அரசகுமாரின் குரலில் கோபம் பரிபூர்ணமாக தாண்டவமாடியதென்றே உள்ள குதிப்புக்கு அடையாளமாக அவள் உதடுகளும் துடித்தன. பஞ்சனையில் வேங்கி நாட்ட அஞ்சுகுத்துக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த செங்கமல செல்வி திரும்பி மன்னன் மகளை ஏற இறங்க நோக்கிவிட்டு, தேவி, சந்தேகம் உங்கள் அறிவை கலக்குகிறது. ஆகையால் பேசத்தகாத வார்த்தைகளை பேசுகிறீர்கள். ஒரு அரசகுமாரி இப்படி பேசலாமா என்று வினவினாள். அரசகுமாரியாயிருந்தாலும் நான் பெண்தானே. மற்ற பெண்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களுக்குள்ள உணர்ச்சிகள் எனக்கு இருக்காதா? உள்ள துடிப்பு தான் இருக்காதா என்ற அரசகுமாரி பதில் கேள்வி கேட்டாள். உணர்ச்சிகள் இருக்கும், ஆனால் அறிவின் பலத்தை கொண்டு அவற்றை அடக்க வேண்டும். உள்ள துடிப்பு இருக்கும், உயர்ந்த நிலையை உத்தேசித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும். நானும் பெண்தான், எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றன அரசகுமாரி. ஆனால் அவற்றை அலையவா விடுகிறேன்? நீ பேசலாம் செல்வி, ஆனால் செயல் என் கருத்துக்குட்பட்டது. அவரை நான் இழந்து விட்டேன் என்பதை அறிந்ததும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி விட்டேன். நான் பிறந்தது முதலே துரதிருஷ்டசாலி அரசகுமாரி. இள வயதில் தாயை இழந்தேன். இந்த வயதில் காதலனை இழந்தேன். அவள் உயிர் நீக்க அவளை பறிகொடுத்தேன். இவரை உயிருடன் உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். அதற்கு கூட என் மனம் கலங்கவில்லை. ஆனால் உனக்காக எத்தனையோ ஆபத்துக்களை ஏற்ற அவரை சந்தேகிக்கிறாயே, அதை கண்டுதான் என் மனம் பதறுகிறது. அந்த சந்தேகத்தை போக்கவே இங்கு வந்தேன். அவர் உன் காதலர் தான், வேறு யாருக்கும் அவர் சொந்தமில்லை. நம்பு, அவரை பூர்ணமாக நம்பு. உன் தம்பி அரசை பெறுவான். நீ ஒரு மகாவீரனை, தமிழ்நாட்டின் சிறந்த அறிவாளியை பெறுவாய் என்ற உணர்ச்சி பெருக்கால் சற்று இறைந்து பேசிய செங்கமல செல்வி கட்டிலிருந்து எழுந்து அறையில் உலாவினாள். உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகளில் மரியாதையை கைவிட்ட அரசகுமாரியை ஏக வசனத்தில் பேசியது கூட அவளால் உணர முடியவில்லை. கோபத்தாலும் சந்தேகத்தாலும் பொறாமையாலும் தெளிவை அடையோடு எழுந்து கிடந்த அரசகுமாரியின் சித்தத்தில் செங்கமல செல்வி கூறிய உண்மை மொழிகள் இடம்பெற மறுத்தன. அந்த உண்மையை கூறிவிட்டு செங்கமல செல்வி அறையை விட்டு போய்விட்டு வெகு நேரத்திற்கு பிறகும் அவற்றை பற்றி சிந்தித்துவாரே பஞ்சனையில் படுத்திருந்தாள் நிரஞ்சனாதேவி. எண்ணங்கள் பல எழுந்து அவள் புத்தியில் அலைமோதின. அவரா என் காதலர்? ஒரு காலும் இல்லை. ஒரு காதலன் தன் காதலுக்கு எதிராக சரி செய்வானா? அவள் நாட்டை விட்டு அவளை வெளியேற்றுவானா? அடுத்த சில தினங்களிலும் கரிகாலனை பற்றிய சந்தேகம் மட்டும் அவள் மனதை விட்டு ஆகலவில்லை. அந்த எண்ணத்தை உறுதி செய்யும் நிகழ்ச்சி ஒன்றும் அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் ஏற்பட்டது. அந்த நிகழ்ச்சியை வேங்கி நாட்டு தூதவன் வள்ளுவரையரிடம் கூறுகையில் சபையில் நிரஞ்சனாதேவியும் வீற்றிருந்தாள். அமைதியாக தேங்கி நிற்கும் குளத்தில் பெரும் பாறையை தூக்கி எறிந்தது போல் வார்த்தைகளை கொட்டினான் தூதவன். தேவர் பெருமானே, வேங்கி நாட்டு தலைநகரில் இன்று விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தன் முடிசூடி விட்டான். சபையில் ஒரு மௌனம் நிலவியது. ஏக காலத்தில் பலர் கண்கள் கரிகாலன் மீது பாய்ந்தன. மௌனத்தை உடைத்த வந்தியத்தேவர் கேட்டார், கரிகாலா, கேட்டாயா செய்தியை? சபையே ஒரு கலங்கும்படியாக பதில் சொன்னான் கரிகாலன். இது எதிர்பார்த்தது தானே. அரையன் ராஜராஜன் முகத்திலும் ஆத்திரக்குறை எழுந்தது. இதற்காகத்தானா உன்னை வேங்கி நாட்டுக்கு அனுப்பினேன் என்றார் சோழர் படைத்தலைவன். எல்லாம் திட்டப்படிதான் நடக்கிறது தந்தையே என்றான் கரிகாலன். அரசகுமாரியின் விழிகள் அவனை சுட்டெரித்து விடுவன போல பார்த்தன.